அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எப்படியாச்சும் வார வீட்டுக்கு கூட்டு போறதுல இருந்து எஸ் ஆகலான்னு பார்த்தா இந்த எரா மிஸ் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்காரே. இதுல இருந்து அப்பா வேற. ஆக மொத்தத்துல எல்லா வில்லனுங்களுக்கு மத்தியில நம்ம பிறந்திருக்கோம். என் நிலைமைய நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. இந்த ஆளு எப்ப இங்க வந்தாரு? என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. மண்ணு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் பாடுற பாட்டுக்கு அடுத்தப்புல பதில மட்டும் பாடு. பாடவா? மொத தொண்டையை சரி பண்ணணும்ல. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. பாடு சாரா. பாடணுமா? ஆமா சாரா. இப்ப நான் என்ன நினைச்சேன்னு கேட்டனா இதுக்கு பதில் நீ பாடு. நான் என்ன பாடணும்? கேளு, அது பிறகு நீ பாடு. சொக்கி தவிச்ச நான் சொக்க தங்கம் கிட்டியத துள்ளி குதிச்சேன். குற்றால சாரல்லது கண்ணோரம் மூறி வர உன்ன நினைச்சேன். நான் ஒன்ன நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் உன்ன அடைஞ்சேன். பாடு. இந்த மாதிரி என்ன நினைச்சு பாடு. பாடுமா. உங்களை நினைச்சிட்டு பாடுறதுக்கு ஒரு புண்ணாக்கம் இல்ல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அப்பாட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சது. என்ன ஆட்டம்ல. எங்க வீட்டை சமாளிச்சிட்டீங்க. உங்க வீட்டுல இருக்கீங்களா எப்படி சமாளிக்க போறியா நான் பாக்கேன். நீங்க தனி வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது அத்தை எவ்வளவு கஷ்டப்படியாவன்னு மட்டும் பாருங்க. அது பிறகு நீங்களே உங்க மனசை மாத்திப்பீங்க. பாடுறியா? ரொம்ப குஷியா இருக்குதியே போல. தெரியுதா? அதான் எப்போ நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? அதான் நான் என்ன நினைக்கணும் உனக்கு தெரியுது. எனக்குலாம் உங்களை பார்த்தாலே எரிச்சலா தான் வருது. மதையா ரூம்ல நீங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. வெளியே போறீங்களா கொஞ்சம்? என்னடி பிடிக்கல? வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நான் எதுக்கு வைக்கப்படணும்? போலீஸா இருக்கீங்க. விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை தொடர்ந்து தப்புன்னு தெரியாது உங்களுக்கு? இததான் உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க போல. சட்டத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய நீங்களே இப்படி சட்டத்தை மீறும் போது என்ன ஆவ நாடு? சரி இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் பிரச்சனை சொல்லதுக்கு நீங்க என்ன சொல்வதெல்லாம் உண்மையா நடத்திட்டு இருக்கீங்க? அப்பா கடு என்னமா போட்டது சாரா? இந்த கிறுக்கு பிடிச்ச பஞ்சு டயலாக் எல்லாம் கொஞ்சம் நிறுத்துதியலாம். இப்ப என்ன வேற வீட்டுக்கு கூட்டு போறதுல கோவம் அவ்வளவுதானே? ஆமா 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 ஃபர்மா. ஒரு ஆமா சொன்னாலே எனக்கு கேட்டிருக்கான். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி இத்தனை ஆமா? எனக்கு சுத்தமா வீடு மாறதுல விருப்பமே இல்ல. அப்போ நான் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு விருப்பம் இல்ல அப்படிதானே? ஏன் உங்க சந்தோஷத்துல இப்ப யார் தீய வச்சது? சாரா நம்ம இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு உனக்கு தெரியுதா? எவ்வளவு நாள் ஆகுது? கல்யாணம் ஆனதுல இருந்து 3/4 நாள் இங்கதான் நின்று இருக்கோம். இதுவா எனக்கு மரியாதை? அப்படியா? அப்பனா வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். அங்க போயிட்டு நிம்மதி என்னால ஸ்டேஷன்ல வேலை பார்க்க முடியுமா? அதான் கேக்கம்ல உங்க நிம்மதியில யார் தீய வச்சானு. பொறுமையா சொல்லிட்டே இருக்க மாட்டேன் சாரா. தொடக்கத்துல இருந்தே உன்ட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன். மத என்ன இறக்கி விட்டு கோபப்படுங்க. முடியாது. அப்பனா நான் மட்டும் தான் கோபப்படுவேன். நீங்க இதே மாதிரி சிரிச்சுட்டே தான் பேசணும். சரி உன்கிட்ட நான் சொன்னா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீ எதிர்த்து பேசு. எத்தனை நாள் சொன்னேன், நீ ஒன்ன மாத்திக்கிட்டியா? அவங்க திட்டுவாங்க, நீ திட்ட வாங்கிக்கிட்டே நிப்ப. நீ ஒன்ன மாத்திக்கல, அதனால நான் என்ன மாத்திக்கிட்டேன். அப்பவே சொன்னேன்ல. சொன்னதை செய்யறவன் தான் இந்த ரோஹித். இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். இங்க வந்து நம்ம எவ்வளவு நாள் ஆகுது? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா எப்படி இவன் நம்ம அம்மா வீட்டுல நிக்கிறான் அப்படின்னு? நிக்கிறதுக்கு என்ன காலை வச்சுதான் நிப்பாவ, இது தெரியாதா? வாய் அடக்கு சாரா. மொதே சொல்லிட்டேன், இதுல நான் இருக்கணும்னா நான் மட்டும் தான் கோபப்படணும். பாரு ரொம்ப நாள் எல்லாம் இல்ல, இன்னமும் ஒரு 7-8 மாசம் நம்ம அங்க இருந்தா போதும். ஏன் அது பிறகு உங்க புத்தி தெளிஞ்சிருமா? அது பிறகு நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா அமைஞ்சதுன்னா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போலாம். என்ன சரியா அமைஞ்சதுன்னா? அக்ஷயாக்கு கல்யாணம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கே தெரியாதது சந்தோஷமான விஷயங்கள் கூட சிலது நடக்கலாம். அது எதுவுமே ஒன்னையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம வீடு மாதிரி போறோம். எனக்கு நல்லா தெரியுங்க. அன்னைக்கு சித்தி அந்த மாதிரி எல்லாம் பேசினதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. ரோஹித் இப்ப இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணனா அவர் வீட்லயே போனாதான் முடியும். ஹலோ ஏ கத்தாத, காது வலிக்குது. மத சொன்னீங்க உங்களுக்கு சந்தோஷம் இல்ல அப்படின்னு. சாரா அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பைக் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. சரி அப்படின்னு சைட்ல நிப்பாட்டி விட்டுட்டு என்னையாதுன்னு பாத்துட்டு நின்னேன். என்னை பார்த்துட்டு 2-3 பேர் என்ன தெரியுமா பேசிக்கிட்டாவ? பாரு இவனுக்கு வந்திருக்க வாழ்க்கையா, தன்னை விட பெரிய வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டு அப்படியே பொண்டாட்டி வீட்லயே செட்டில் ஆயிட்டான். இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமான்னு பேசிக்கிட்டு இருந்தாவ. நான் ஆசைப்பட்டு அவங்க வீட்டுல நிக்கிறேன். அங்க போனா அத்தைக்கு தொல்ல. நீ எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டேங்க. வேலைக்கு போனா என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியுதா? 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஜோஸ்னாக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றா, அவ என்ன பண்றா, இவ என்ன பண்றான்னு. நைட் ஆனா மட்டும் தான் மனுஷனுக்கு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும். அப்பவும் ஏதாவது ஜாட பேச்சு. இப்ப சொல்லு, என்னோட சுயமரியாதை உனக்கு முக்கியமா இல்லைன்னா இந்த வீடு அந்த வீடு தான் உனக்கு முக்கியமா?
இல்ல யார் என்னைய பத்தி என்ன பேசினாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா, இங்கே இருப்போம். ஆனா அங்க இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்கன்னா உன்னையும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. நீ தான் எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டு இருப்ப. சாரி. அப்புறம் என்ன அப்புறம்? இப்ப பாத்துருக்க வீட்டுக்கே போலாம். நிஜமாலுமே நம்ம வேற வீட்டுக்கு போறது உனக்கு சந்தோஷம்னா பதில் பாட்டு நீயும் பாடு. ம். நான் தர சிற்பம் உன்னோட வெப்பம், நான் தொட்டு பாக்குறப்போ என்ன நினைச்ச. தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கேக்குதுன்னு நானும் நினைச்சேன். உன் கண்ண கூலி முத்தம் வச்சேன் என்ன நினைச்ச. என் நெஞ்சு குழி மீது முன்னை கேட்க நினைச்சேன். ஏன் பேராசை நூறாசை கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி. 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன். நான் சொல்ல நினைச்சேன். ஒன்னு ஒட்டு மொத்த குத்தகைய அள்ள நினைச்சேன். அள்ள நினைச்சேன் நான் அள்ள நினைச்சேன், ஒன்னு ஒட்டு மொத்த குத்தகைய அள்ள நினைச்சேன். மெத்தைக்கு மேல உன்னோட சில என் கையில் சிக்கும் வேலை என்ன நினைச்ச. எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன். ஆர் யூ ஹாப்பி? எப்பப்பா கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும் நாங்க நினைச்சே பாக்கல. சும்மாவா சொன்னாவா பிறந்த வீட்டுல பிள்ளைகள் பட கஷ்டம் எல்லாம் புகுந்த வீட்டுல காணாம போயிடும் அப்படின்னு. ஏன் மருமவளுக்கும் அதுதான் நடக்க போகுது. பெரிய இடம் சொல்லாவ. என் மாவ சந்தோஷமா இருந்தா மட்டும் எனக்கு காணும். வசதி வாய்ப்பெல்லாம் சந்தோஷத்துக்கு பிறகுதான். எவ்வளவு பெரிய குடும்பத்துல உள்ளவங்க நீங்க, உங்களுக்கே எங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னா வசதி வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு போவோம் நாளைக்கு வரோம். மனுஷனுக்கு கிடைக்காத ஒண்ணு நல்ல மனுஷன் குணம் தான். உங்க வீட்டு பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட 6 மாசமா தெரியும். எங்க மருமக பிள்ளை படிப்புலயும் வேலை செய்யறதுலயும் எல்லாத்துலயும் கெட்டிக்காரிதான். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஏத்த மருமகளா இருப்பா. அம்மா எங்களுக்கு ஏத்த மருமகளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க வீட்டுக்கே பொண்ணு தேடல. எங்க பையனுக்கு மட்டும்தான் பொண்ணு தேடுறோம். அவனுக்கு பிடிச்சாப்புல இருந்தா போதும். பெரிய மனுஷர்னா பெரிய மனுஷர் தான். சும்மாவா சொன்னாவா? இப்ப இவையெல்லாம் சேர்ந்து எதுக்காக வளவள கொலகலான்னு பேசிட்டு இருக்காவ? நம்மள எம்படி நேரம் தான் சிரிச்சாப்பிலே நின்னுட்டு இருக்குது. இதுல நம்ம 2 பக்கமா 2 பாடி கார்டு. நம்ம முன்ன மூடணும். எல்லாம் உக்காந்துட்டு பல்ல கட்டிட்டே இருக்கேன். பெருசுவா அதோட பாட்டுக்கு என்னமோ பேசுது. சஜு இல்லை சஜு சஜு எல்லாம் திரும்பி பாக்குது. இவனுக்கு என்ன காதுல ஓட்ட அடைஞ்சிட்டான். ஏய் சஜு. சாரா ஏங்க சத்தம் போடாம நில்லு. ஏங்க ஒரு இடத்துல மஞ்சள் கலர் சாரியை போட்டு ஒதுங்கி நிக்காவல, அதுதான் பொண்ணோட அம்மா. அவளுக்கு என்ன இப்போ? சஜு இப்பயே போய் காலை விழுந்தான்னா மட்டும்தான் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா சஞ்சிகா அம்மா வரும்போது பிரியாவை தள்ளி விட்டு தானே பிரியா காலை விழுந்தா. அதுபுறம் கண்டியெல்லாம் அதைய சேரதுக்கே ஓட்டம் சாட்டம் என்னெல்லாம் பார்த்தாவ. இது போல சஜ்ஜு கஷ்டப்பட்டுறப்படாதுல. முதைய காலில் விழுந்தான்னா நல்லது தானே. வாய் மூடிட்டு நில்லு சாரா. ஆனா இந்த பையல கண்டியலாங்க பொண்ணு வீட்டை பார்த்ததுமே நம்மளையெல்லாம் மறந்துட்டான். எப்பா உங்க ஒய்ஃப மாதிரி இந்த உலகத்திலே ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல ரோஹித். நானும் தான்ப்பா. ஏங்க சட்டை போட்டு இந்த பொண்ணை வர சொல்லுங்க. சஜி ஏங்கி போய் இருக்க பாருங்க. இப்ப அழுதாலும் அழுதுருவான். ஒருவேளை சாரி கட்டி முடியலையோ? உனக்கு வேற வேலை இல்லைன்னா வாய் மூடிக்கிட்டு யோசிச்சுட்டு நில்லு. ஆமா வாயை முடிக்கிட்டு யோசிச்சுட்டு நிக்கேன். வாய் பார்க்க போறதுக்கு என்னெல்லாம் பேச்சு. ஏன் ஆமா நீ காலேஜ் போகல இன்னைக்கு? போகல. எடி இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, இன்னைக்கு எதுக்கு லீவ் போட்ட? இப்ப நான் லீவ் போட்டது பிரச்சனையா இல்ல உனக்கு வம்பளுக்கு அதுக்கு ஆள் இல்லாததுனால என்கிட்ட கேக்குறியா? இல்ல கனி உன் ஆளுதான் காலேஜ்ல இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கல. அதான் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னா எனக்கு குடும்பம் தான் முக்கியம். பின்னிட்ட கனி ஆட்டோ பின்னாடி எழுதி போட சொல்லலானா? மெண்டல் கிரக்கி இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஒரு நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா நிக்க மாட்டா. அப்புறம் வீடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்க வீட்டு ஆளளவுக்கு தான் என் தங்கச்சி வீடே இருக்கும். ஏதோ மச்சான் இந்த வீடை மட்டும் தான் விட்டுட்டு போனாரு. வீடா முக்கியம், நல்ல மனசுதான் வேணும். என்ன கேட்டா வசதி வாய்ப்பு இருக்கவே பாதி பேர் இந்த இடத்துல இருந்து வந்த வீடா தான் இருக்கும். என்ன உங்களுக்குள்ளாடி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு பொண்ணை வர சொல்லுங்க. உங்களுக்குள்ளாடி மாறி மாறி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா என் பேரனுக்கு வரப்போற பொண்ணை நான் எப்பதான் பார்க்கறாங்க.
அம்மா ரொம்ப அவசரப்படுறாங்க போல. வருவாங்க அம்மா, சும்மா இருங்க. இளைப்பின நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. குமாரி. ரெடி ஆகி தயாரா தாங்க இருந்தா. காஃபி மட்டும் எடுத்துட்டு வர சொல்லிட்டா போதும். இல்லம்மா, அவங்க சொல்றாங்கன்னெல்லாம் உடனே வர சொல்ல வேண்டாம். நிஜமாலுமே ரெடியாகி இருந்தா மட்டும் கூட்டுவாங்க. அதெல்லாம் ரெடியா தான் இருக்கான். சஜு எதுக்கு இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்கான்? சஜு என்னம்மா? பொண்ணு வர நேரம் பார்த்து மூஞ்ச எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்காத. உனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்க. சரிம்மா. பிள்ளை கூட்டிட்டு வாமா. ஆட்டுங்க. மக்களே வந்திருக்கவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. சரி மாமா. பிரியா போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகா இருக்காங்க இல்ல சாரா? எக்க செம்ம கியூட்டா இருக்காங்க. நாளை எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன் இவங்கள. உன் வீட்டுல ஒன்னே சாப்பாடு போட்டு வளர்க்கவே பெருசு. நீ எங்க இருந்தாலும் அடி வாங்கி கட்டிட்டு வீட்டுக்கு போகாம இருந்தா பாரு. ஆளை பாரு. பிரியா சாரி எத்தனை பிளேட்டுன்னு பாத்தியா? இதெல்லாம் எண்ணிட்டு இருக்க. நம்மளால இது முடியலன்னு தானே விரிச்சு போட்டுக்கிட்டு வரோம். இது கூட என் புருஷருக்கு பயந்து தான் கட்டிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு அழகா இருக்காங்க. சாராவே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல இருக்கேன். பொண்ணை பாருங்க மாப்பிள்ள. அட என்ன மாப்பிள்ள வெக்கப்பட்டுட்டு பொண்ணை பாருங்கன்னு. சஜு சொல்லாமல்ல பாரு. இந்த பையலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ளாடி நம்ம எல்லாம் பரலோகம் போயிருவோம் போல எல்லாம் இருக்கு. மாப்பிள்ள பொண்ணு நல்லா தள்ள நிமிந்து பாருங்க. பாத்துட்டேன் அங்கிள். என்ன பாத்தீங்க? செல்லம் போல பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்களை எல்லாம் பொண்ணு பார்க்க கூட்டு போனாவல்னா பார்த்து வச்சு வீலுக்கு முன்ன இருந்தே நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம். நீங்க என்ன இவ்வளவு வெக்கப்படுத்தியா? பாத்துட்டேன் அங்கிள். மாப்பிள்ளைக்கு பயங்கர வெக்கம். சொட்ட வெளியே வா, உனக்கு இருக்கு. நான் ஒரு கொலைகாரங்கிறத எப்படி சொல்லுவேன்னு இருக்கேன். இவனுக்கு வேற. சஜு எல்லாரும் சொல்லாவேல ஒழுங்க பாரு. எவ்வளவு வெக்கக்கூடிய பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கிறியா? ஒரு பொம்பளை பிள்ளைய நிமிந்து பாக்குறது கிடையாது. ஒரு பிள்ளைகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுறது கிடையாது. அதான் காரணம். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காஃபி எடுத்து கொடு. இருங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு எப்போதான் தனியா பேச விடுவாங்க? சஜு காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ். எங்களுக்கு வேண்டாம், பெரியவங்களுக்கே கொடுங்க. பிரியா நான்லாம் இவனுக்கு கல்யாணம் ஆகனே நினைச்சு பாக்கல. இதுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணா? எல்லாம் அவன் அவனுக்குன்னு கொடுத்து வச்சது. உன் புருஷனுக்கு வாச்சிருக்கு பத்தியா ஒண்ணு? ஏன் இல்ல ஐஸ்வர்யா ராயின்னு சொல்ல வந்தேன். நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் என் புருஷனுக்கு நான் உலக அழகிதான். என்னம்மா பேச்சு பிரியா? பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா மேற்படி பேச வேண்டியதை பேசிடலாம். எங்க சைடுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பொண்டையும் பையன்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். எல்லாரும் முன்னாடியும் அவியெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவல்னா மேற்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அவியல்ட்ட என்ன கேக்குது? பிடிச்சதுனால தானே இன்னைக்கு இந்த இடம் வரைக்கும் வந்து நிக்காவ. அதெல்லாம் பார்க்க கூடாது. ரெண்டு பேர் சம்மதமா பொதுவுலயே கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கணும். அப்படியா? அப்பனா கேட்டுருங்க. என்ன சஜு அதான் கேக்குறாங்க இல்ல, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஜெசி மக்களை பையனை பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா. இப்படி கேட்டா எங்க சொல்லுவாங்க? இதுக்கு முந்தி ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. இப்படி போட்டையும் பார்த்து ஆளை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? 10 நிமிஷம் பேசது கொடுங்க. ரெண்டு பேருக்கு மனப்பொருத்தம் பொருந்தி இருந்துன்னா அது பிறகு அவையிலே வந்து சொல்லுவாங்க. வயசானாலும் பாட்டிமா தான் அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. இன்டர்நெட் கம்ப்யூட்டர் காலன்னு சுத்திக்கிட்டு கிடக்காவ பிள்ளைகளு. நம்ம எப்படி கூட்டம் கூடி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசியதை விட அவிய பேசி முடிவெடுக்கிறதானே நல்லா இருக்கும். என்னங்க நான் சொல்றது சரியா? இந்த சஜு பேச போனானா காரியத்தையே கெடுத்துருவான். விடப்படாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க பாட்டி நேரம் போகாம ஏதாவது சொல்லலாம். இதே வீட்டுலன்னா வாய்க்குள்ளாடி வெத்திலே போட்டிருக்கான். அதனால அதுக்கு நேரம் போவான். இப்ப வாயில வெத்திலே இல்லையா, அதான் ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லுது. எங்க சஜு எல்லாம் அப்படி தனியா பேசுறதுக்கு ஆசைப்பட மாட்டான். அப்பா எனக்கு பொண்ணு கூட தனியா பேசணும். இப்ப எப்படி என் பேரை டேமேஜ் பண்ணான் பாத்தியா? இவன் பொண்டாட்டிக்கு நான் பூ வைக்கதான். நான் பூ வச்சாதானே கல்யாணம் நடக்கும். என்ன ஜெசி நீ என்ன சொல்ற? எனக்கும் பேசணும் மாமா. அது பிறகு என்ன பிள்ளைகள பேசி ஒரு முடிவு எடுக்கட்டு. நம்ம தானே குழப்பமா இருந்தோம். இப்ப பார்த்தா பொண்ணுக்கே பிடிக்கல போல. அவங்களுக்கு பிடிக்கலன்னா சந்தோஷம். இருக்குது பாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமா நினைச்சிட்டு இருந்தேன். ஜெசி மாப்பிள்ளைய உள்ள கூட்டு போமா. வேண்டாம் மேம், சும்மா இருங்க. அட இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது மேம். ஒருவேளை பிஸியா இருக்காங்களோ என்னமோ. நம்மளால கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல. போன் பண்ணி கேட்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுக்கு ரெண்டு ஆபீஸ்ல நின்று ஏதோ கிறுக்கு வேலை பாக்குது. என்ன பேசிக்கிடுவான்னு தான் தெரியல. உங்களுக்கு ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா. நேற்று வரை போன் பண்றாங்க. பரவாயில்ல, கட் பண்ண வேண்டாம், பேசுங்க. இல்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறமா கூப்பிடுறேன்.
கட் பண்ணிட்டாவ. கட் பண்ணி விடியாவல்னா எதுனா முக்கியமான விஷயமா தான் இருக்கான். இனிமே கால் பண்ணாதுங்க. உங்க போனை கொண்டாங்க, இதுல இருந்து கால் பண்ணி பாப்போம். யாருக்கு மாறி மாறி ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க? அமர்த்தமம் வேண்டாம். கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பா பையனு கூட தனியா தான் பேச விட்டுருப்பாங்க. நம்மளும் ஒட்டு கேட்போம். இந்த ஒட்டு கேட்கறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? புதுசா இன்னைக்கு தான் ஜோடி சேர போறாவ. எப்படி ஸ்டார்ட் பண்ணாவன்னு பாப்போம். சாரி, முதல்ல நீங்களே சொல்லுங்க. நேற்று வரை கூப்பிட்டே இருக்காங்க. அட்டன் பண்ணி பேசலாம்ல? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறமா கூப்பிட்டு பேசுறேன். ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காவ போல. மறுபடியும் கட் பண்ணி விடாவ. இனிமே போன் இல்ல, சத்தம் பண்ணாம இருங்க. நமக்கு தான் ஸ்கூல் லேண்ட்லைன் இருக்கலாம், ஸ்பீக்கர்ல போட்டு பேசணும். என்னெல்லாம் ரொமான்டிக்கா ட்ரை பண்றாங்கன்னு கேட்போம். ரெண்டுக்கும் வேற வேலை இல்ல போல. வேண்டாம் மேம், லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி கிறுக்கு வேலையை பாக்குறோம். அவருக்கு தெரிஞ்சுன்னா தொங்க விட்டுருவாரு. அவர் கிடக்காரு. மாட்டும் போது தெரியாம கால் போகுது. என்ன ஒரு ஆனந்தம். சாரி, நீங்க சொல்லுங்க. நான் பிறந்தது படிச்சது எல்லாமே நேற்று வரை தனித்திருந்தேன். எப்பயும் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கால் பண்ணிட்டே இருக்காவ. பேசாம அட்டன் பண்ணி விட்டுரு, வினையே இல்ல. இனிமே நீங்க சொல்லுங்க. எதுக்கு இப்போ அட்டன் பண்ணி வச்சிருக்கா கையில? நீங்க சொல்லுங்க. ஐ, நான் சொன்னோம்ல முயற்சி திருவினையாக்கும்னு. லேண்ட்லைன்ல இருந்து தான் கால் அட்டன் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஆமாமா, ஏன் இருக்காது? ஸ்பீக்கர்ல போடுங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். இப்பதானே சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி பேசுனீங்க, அதான் அட்டன் பண்ணிட்டாங்கலாம். போடுங்க. அதுங்களுக்கு கூட சேர்ந்து இவளுக்கும் புத்தி மாறி போயாச்சு. மெயின்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்கலாம். ஆமா. அட்ரஸ் அக்க அதானே பார்த்தேன். பையனையும் பொண்ணையும் தனியா பேச விட்டுருக்காவ. நம்ம ஜெசி சைட் அடிக்கிறதுலே பெரிய ஆளு, எப்படி சுவாரஸ்யமா பேசுதுன்னு கேட்போம். நீங்க எப்படி காலையில ஸ்கூலுக்கு போவீங்க அப்போ? என்ன உப்பு சப்பு இல்லாம பேசிக்கிட்டு நிக்காவ? இப்பதானே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமால. இல்ல, ஏன் கேட்டேன்னா மெயின்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கார்லயே 20 நிமிஷம் ஆச்சு. இல்ல, நீங்க மொத தடவை வரீங்களா, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. நடக்க ஆரம்பிச்சா ஒரு 30 மினிட்ஸ்ல நடந்துடலாம். ஸோ டெய்லி ஸ்கூலுக்கு நடந்தா போவீங்க இதுல இருந்து? மெயின் ஸ்டாப் வரைக்கும் நடந்து போவேன். சில நேரம் ஸ்கூட்டி எடுத்துட்டு ஸ்கூட்டில போவேன். அப்ப தினமும் ஸ்கூட்டிலே போலாம்ல? அம்மாக்கு நான் ஸ்கூட்டில போனா ரொம்ப பயம். வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அதே பயத்துல இருப்பாங்க. ஐயே, ரெண்டுக்கும் பூ வச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பெரியவி ஆசைப்பட்டா. போற போக்குல ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசாம போக்குவரத்தை பத்தி பேசிய இடமா இது? எப்ப நிறுத்துதியான்னு பாக்க நானும். காலையில 1/2 hour, ஈவினிங் 1/2 hour, இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் 1 hour ஆகுதுல்ல. அதான் உங்களுக்கு புது இடம்ல, அதான் அப்படி தெரியுது. ஓகே ஓகே, நைஸ் ரிங் டோன். தேங்க்ஸ். என்னமோ பேசணும்னு கூப்பிட்டீங்களா? முத நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. என் போன். உங்க ஃபோன் தான், யார் இல்லைன்னா? அச்சச்சோ, அவங்க லைன்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கேன். கட் பண்ணி சைலண்ட்ல போடுறாரு, பாக்கெட்ல வச்சுட்டாரு. ஐயே, கட் பண்ணி விட்டுட்டாரு. போனை புடிங்கி கட் பண்ணிட்டாரே. ச்சே, நான் வேற ரொமான்டிக்கா ஏதாவது பேசுவாங்கன்னு நினைச்சேன். நான் பாட்டுக்கு சும்மா தானே ஸ்டாஃப் ரூம்ல இருந்தேன். இனி வலி கட்டாயமா இழுத்துட்டு வந்து என்ன கரஸ். ஐயோ தமிழ், நீ எஸ்கேப் பண்ண மட்டும் போதும். இங்க என்ன நடக்குது? அதுவும் ஸ்கூல் லேண்ட்லைன்ல? இல்ல சார், தமிழ் மேம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ள பையனுக்கு மேத்ஸ்ல என்னமோ டவுட்டா. அதான் டவுட் கிளியர் பண்றதுக்கு வந்தாங்க. அவங்க போன்ல இருந்து போன் போகலையா? நீங்க எப்ப சார் வந்தீங்க? முத தடவை கால் ட்ரை பண்ணீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ஏதாவது உருப்படியான வேலையை பார்க்கலாம்ல? இதுவும் உருப்படியான வேலை தான். அந்த பையன் கொஞ்சம் தெளிவா இருக்கான் போல. ஃப்ரெண்ட், வாங்க போலாம். இசை, நீ எங்க போற? என் ஃப்ரெண்ட் கூட வெளிய போறேன். வெளிய போறியா? உங்க வீட்ல உள்ளவங்க வந்து கேட்டா என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம போமா? போலாம். வர வர இவ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நான் என்னை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச வேண்டியது நிறைய இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு ஓகே அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா பேசிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்ல நானும் சாராவா மட்டும் கிடையாது. தெரியும், அவங்க பிரியான்னு ஒருத்தங்க நின்னாங்கல்ல. எனக்கு இன்னொரு அண்ணா உண்டு. அண்ணாவா? ஆமா, என்னை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நான் ஒரு கொலைக்காரன். அட பாவிகளா, ஜெயிலுக்குள்ள தூக்கி போட வேண்டியவனெல்லாம் இங்க ஊர்ல விட்டுருக்காவ. ஏன் தலையில வேற கட்டி வைக்க பாக்கவ? புரியுது, ஒரு கொலைக்காரனை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தானே. அதான் சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது. ஜெசி, யார கொலை பண்ணான்னு கேட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு.
இப்ப நீ கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டியானா உன்னையும் குத்திட்டு போயிடுவான். அதனால அமைதியா இரு. சொல்லுங்க. ஒரு 4 வருஷம் இருக்கும். இங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்காக அமெரிக்கால இருந்து வந்திருந்தோம். சரி ஓகே, அதையும் அட்டன் பண்ணிட்டு ஃபேமிலியா எல்லாரும் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஃபேமிலியா ஊருக்கு வந்திருந்தோம். கொலக்காரன் எப்படி கதை சொல்லலாம்? மதுரையில ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கு நான் தான் போக வேண்டியதா இருந்து. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி ஊதாரித்தனமா இருந்ததுனால நான் அந்த கான்ஃபரன்ஸே மறந்துட்டேன். பெரிய அண்ணா தான் அதை அட்டன் பண்ணாங்க. ட்ரெயின் டிராவலா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். ஓ, இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்டனா உங்களுக்கு பொருத்தமா இருப்பனா? கடைசி வரைக்கும் யாரை கொலை பண்ணான்னு மட்டும் சொல்லவே இல்ல. என்ன யோசிக்கிறீங்க? புரியுது, இப்படிப்பட்டவன் எப்படி லைஃப் லாங் நம்மள மட்டும் கைவிடாம பாத்துப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, யாரையும் கொலை பண்ணதா சொன்னீங்களா? யாரை எங்க வச்சு கொலை பண்ணீங்க? இப்பதானமா சொன்னேன், எங்க அண்ணா இறந்துட்டான்னு சொன்னனே. ஆமா, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நீங்க யாரை கொலை பண்ணீங்கன்னு சொல்லல. இவ காமெடி பண்றாளா இல்ல நம்ம காமெடி பண்றோமா? அந்த கொலையே நான் தான் பண்ணேன். ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க. கரெக்டா அந்த கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன்னா அவன் போயிருக்க மாட்டான்ல. எனக்கு தானே வர வேண்டியது, அப்ப நான் தானே கொலை பண்ணேன். இப்ப புரியுதா நான் யாரு எப்படிப்பட்டவன்னு? ஆமா, நல்லா புரிஞ்சுது. என்னை பத்தி நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க கூட நினைக்கலாம்ல, இப்படி பொறுப்பு இல்லாம இருந்த ஒருத்தன்கிட்ட நம்ம வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்கிறதுன்னு. நீங்க கண்டிப்பா எஸ் சொல்லணும்னால அவசியம் இல்ல. நல்ல உங்க லைஃபை பத்தி யோசிச்சுக்கோங்க. ஆல்ரெடி வீட்டுல உங்க ஃபேமிலி பத்தி சொன்னாங்க, உங்க அப்பா பத்தி. என்ன பிடிச்சிருந்துன்னா ஓகே சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற ட்ரை பண்றேன். மேபி என்ன உங்களுக்கு பிடிச்சி ஃபியூச்சர்ல பிடிக்காம இருந்தா கூட எப்போ நீங்க டிவோர்ஸ் கேட்டாலும் நான் கொடுக்கலாம். ஆனா நான் கேட்பேன்னு நினைக்காதுங்க. ஏன்னா எனக்கு என் அம்மா அப்பாவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க சிச்சுவேஷன் என்னன்னாலும் என்கிட்ட சொல்லலாம். நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட அவங்க லைஃப் அமைச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. ஆனா எங்க அம்மா அவங்க வாழ்க்கையை எனக்காகவே வாழ்ந்துட்டாங்க. என்னோட 6 வயசுல இருந்தே நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல என் மேல பாசமா தான் இருந்தாங்க. இப்பவும் அவங்களுக்கு என் மேல பாசம் உண்டு. என்னை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆமா, வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் அந்த ஆள்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லைன்னு ஒதுங்கி இருக்கேன். நீங்க பயப்படுறீங்களா உங்க அம்மாக்கு நடந்தது மாதிரி நான் உங்களை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு? அதெல்லாம் இல்ல, எங்க அம்மா எனக்காகவே வாழ்ந்துட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நீங்க வேற பெரிய பிசினஸ் மேன், பெரிய ஃபேமிலி. எங்க அம்மாவை நான் பாத்துக்கிட்டதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரியல. மேபி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி தான். என்ன சொல்ல போனா இன்னொரு குடும்பம். ஆனா எங்க வீட்டுல எனக்குன்னு எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள உங்க ஃபேமிலியா நினைக்க நான் சொல்லல. ஆனா எங்க அம்மாவை நான் பாத்துக்கிட்டதுல உங்களுக்கு ஏதாவது இல்ல, உங்களை கல்யாணம் பண்றதுனால எங்க அம்மாவுக்கு எனக்கு ஏதாவது விரிசல் வருமானலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம 2 பேர் ஃபேமிலி அந்த மாதிரி. புரியுது. ஆக்சுவலா எங்க வீட்டுல பாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, மாமா பொண்ணு, அண்ணா எப்பவுமே வீடு கலக்கலான்னு இருக்கும். என்ன எங்க அண்ணா போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டாங்க. எப்படி என் ஃபேமிலியில உள்ளவங்கள நான் மதிக்கிறேனோ அதே மாதிரி உங்க ஃபேமிலியும், ஐ மீன் உங்க அம்மா, அவங்களும் என்னோட ஃபேமிலி தான். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. 4 வருஷமா எங்க அண்ணனை கொன்ன குற்ற உணர்ச்சியில நான் தான் இருந்துட்டு இருந்தேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சம்மதம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும்னாலாம் இல்ல, எதுனாலும் உங்க விருப்பம் தான். எங்க அம்மாவுக்கு எனக்கு நடுவில் எந்த விரிசலும் வரலனா எனக்கு சம்மதம். இப்போதான் நம்ம பார்த்துருக்கோம், லைஃப்ல இன்னமும் நிறைய இருக்கு. பழக ஆரம்பிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அவங்க பாட்டுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வைக்கட்டும், நம்ம எல்லாம் ஸ்லோவாவே போய்க்கலாம். ம் எப்படி சம்மதமா? ம் செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே ஓலையுண்டு கொதிக்க, இந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க, போலாமா? தங்கத்தாமரை மகளே வாரு. ஜெசி, நீரு நான் பேசிக்கிட்டேன். என்ன மக்களே, பிடிச்சிருக்கா? என்ன சஜு, 2 பேரும் பேசி பார்த்ததுல பிடிச்சிருக்கா? எனக்கு சம்மதம்ப்பா. என்ன மக்களே, நீ பதிலே சொல்லாம நிக்க? எனக்கும் சம்மதம் மாமா. பேசி பார்த்ததுல பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா நல்லவரா தான் இருக்கணும். அது பிறவிக்கு என்ன, மேற்படி பேச வேண்டியதை பேசிடுவோம். ஏடி, சாரா, போய் பூ வைக்க சொல்லுங்க. சாரா வா மக்களே, வந்து பூவை. ஆ, பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மல்லிகை பூசி செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க
குறைவு என்ன? ரொம்ப சந்தோஷம். மேற்படி பேச வேண்டியதை பேசிடுவோம். என்னென்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறத சொன்னீங்கன்னா எங்க வசதிக்கு ஏத்தாப்புல நாங்களும் பண்ணிடுவோம். வசதி இன்னைக்கு வர நாளைக்கு போகும். உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை பண்ணுங்க. இவ்ளோ போடுங்க அவ்வளோ போடுங்க எதுவும் நாங்க கேட்கல. பொண்ணு பெத்தவீங்க நீங்க. உங்களுக்கு என்ன அவளுக்கு செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க செய்தா போதும். நாங்க ஒரு 30 பவுன் போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதனால இவ்வளவு போடணும் அவ்வளவு போடணும் அப்படின்னு எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. சரி, பெரிய மனுஷர் தான். அது பிறகு கல்யாணம் எல்லாம் நல்ல நாளா பார்த்து முதல்ல நிச்சயம் வைப்போம். அன்னைக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடலாம். ஆட்டுங்க, சந்தோஷம். அப்பனா நாங்க போயிட்டு வரோம். வாங்க வாங்க. வரோம். ம்